பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. மகர ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த சனி பகவானோட வக்கர நிவர்த்தி காலம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தா ஒரு விடுதலை அப்படின்னே சொல்லிடலாம். பல வருடமா ஜெயிலில் கிடந்தவங்களுக்கு விடுதலை கிடைச்சா கூட இவ்வளோ சந்தோஷமா இருக்காது. ஏன்னா அது ஜெயிலு, அது பிரச்சனை கிடையாது. ஆனால் வெளியில இருந்துக்கிட்டு ஜெயிலை விட மோசமான சித்திரவதைகள் அப்படிங்கிறத அனுபவிச்சவங்க தான் மகர ராசிக்காரர்கள். 7 வருஷத்துக்கு மேலே படாத கஷ்டம். இப்படிதான் ஒரு மனுஷன் கஷ்டப்படணும் அப்படின்னு ஒரு வகை தொகை இல்லாத கஷ்டப்பட்டுறீங்க. சரியாக சொல்ல போனால் உங்களுக்கு முக்கியமான ஆதரவாளர்களை இழந்திருப்பீங்க. அவங்க இந்த உலகத்தை விட்டே கூட போயிருக்கலாம். இவங்க இருந்தால் எனக்கு சப்போர்ட்டாக இருந்திருப்பாங்க, இவங்க இல்லாமல் போயிட்டாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு ஆள் உங்களை விட்டு பிரிஞ்சு போயிருந்திருக்கலாம். அது தந்தையாக இருக்கலாம், தாயாக இருக்கலாம், இல்லை யாராவது சகோதர சகோதரிகளாக இருக்கலாம். இப்படி ஒரு முக்கியமான உறவு, இவங்க இருந்தால் எனக்கு பலம், அவங்க போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி. மறுபக்கம் பார்த்தீங்கன்னா முதுகு புல்லாக துரோகத்தால் குத்தப்பட்ட காயம். சொந்த பந்தத்தில் யாருக்கு நல்லது செய்கிறோமோ அவன் தான் ஆளாக அவங்கள முதல்ல ஊற்றிருப்பான். நண்பர்களில் யார் நமக்கு நெருங்கிய நண்பர்கள் இவெல்லாம் நல்லா இருக்கணும்னு நினச்சிங்களோ அவன் தான் ஆளாக அவங்கள முதுகில் குத்திருப்பான். அதுமாதிரி பிறருக்கு ஜாமீன் சொல்லி பணம் வாங்கி கொடுத்து அதால் ஏகப்பட்ட பிரச்சனைகள் அப்படிங்கிறத சந்தித்து கடைசியில் நம்ம கடங்குடியாகி போய் பல பிரச்சனைகள் அப்படிங்கிறத எல்லாத்தையுமே பார்த்தாச்சு. ஒரு மனுஷன் ஒரு துரோகத்தை சந்திச்சு, நம்பிக்கை துரோகத்தை சந்திச்சு, எல்லாத்தையும் தாண்டி இந்த உசுரை வச்சுக்கிட்டு வாழணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியே வந்திருக்கும். அந்த அளவுக்கு சனி உங்களை வாட்டி வதைச்சிருப்பார். கடன் ஏகப்பட்டது, உடல் ஆரோக்கிய பிரச்சனை, நல்லா இருந்த உடம்பு திடீர்னு பார்த்தீங்கன்னா இப்போ அல்சர் வந்துருச்சு, அஜீரண கோளாறு வந்துருச்சு, வயிறு உப்புசமாகி போகுது. இப்படி ஏகப்பட்ட இன்னல்கள் அப்படிங்கிறத எல்லாத்தையும் சந்திச்சுட்டு உசுறு மட்டும்தான் இருக்குது, அதுவும் போனால் கூட பரவாயில்ல போ அப்படிங்கிற அளவுக்கு சலிப்போடு வாழ்ந்த உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய விடுதலை அப்படிங்கிறது தான் இந்த சனி பகவானோட வக்கர நிவர்த்தி அப்படிங்கிறது. அதாவது 7.5 சனியில் விரய சனியை கடந்தாச்சு, ஜென்ம சனியை கடந்தாச்சு, பாத சனி குடும்ப சனியில் இப்போ இருக்கீங்க. சனி தன்னோட கடைசி வக்கரம் அப்படிங்கிறத உங்களோட ராசிக்கு 2வது வீட்டில் முடிச்சுட்டு நேர்கோட்டு பயணம் அப்படிங்கிறத தொடங்கிட்டாரு. மீன ராசியை நோக்கி போய்கிட்டு இருக்காரு. அப்போ அதுக்குண்டான ஆதிபந்தம் அப்படிங்கிறத கொடுப்பாரு. 3வது வீடு அப்படிங்கிறது அற்புதமான வீடு. அது மறைவு ஸ்தானமாக இருந்தாலும் தைரிய வீரிய ஸ்தானம். நீங்கள் வாழ்க்கையில் என்னென்னலாம் சாதிக்கணும்னு நினச்சிங்களோ, என்னென்னலாம் லட்சியமாக நினச்சிங்களோ அதையெல்லாம் நம்மளால் அடையவே முடியாது அப்படிங்கிற முடிவுக்கே வந்திருப்பீங்க இந்த 7 வருஷத்தில். ஆமாம், இனிமேல் நம்ம எங்கே போய் அதெல்லாம் அடைஞ்சி அப்படிங்கிற அளவுக்கு ஒரு பின்னோக்கி இழுத்துட்டு போயிருக்கோம். ஆனால் நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. இதுக்கு மேலே உங்களோட லட்சியங்கள் எல்லாமே ஈடேறும். பொதுவாகவே மகர ராசிக்காரர்களோட வாழ்க்கை அப்படிங்கிறது பிற்பகுதி வாழ்க்கை தான். 35 வயசுக்கு மேலே தான் வாழ்க்கை. அந்த 35 வயசில் 7.5 மாட்டிக்கிச்சுன்னா 42 வயசுக்கு மேலே தான் வாழ்க்கை அப்படிங்கிறது. அந்த அளவுக்கு படாத பாடுபட்ட மகர ராசிக்காரர்களுக்கு வாரி கொடுக்க வரார் வக்கர நிவர்த்தியான சனி அப்படின்னே சொல்லிடலாம். முதல்ல என்ன நடக்கும் அப்படின்னா உங்கள் கடன் எல்லாம் அடையிறதுக்கு வழி பிறக்கும். ரொம்ப அற்புதமாக ஏதோ ஒரு ரூட்டில் காசு பணம் அப்படிங்கிறது வந்துடும். திட்டமிட்டு ஒரு காரியத்தை செஞ்சீங்க அப்படின்னா எத்தனை பேர் எதிர்த்து நின்னாலும் வெற்றி உங்களுக்கு தான். அதில் எந்த விதமான மாற்றம் அப்படிங்கிறதும் கிடையாது. குடும்பத்தில் இருந்த பிரச்சனை, அண்ணன் தம்பிக்குள்ளே இருந்த பிரச்சனை, சகோதர சகோதரிகளுக்குள்ளே இருந்த பிரச்சனை, இப்படி எல்லாமே தீர்ந்து உறவுகள் ஒன்று கூடக்கூடிய ஒரு நேரம். சரிப்போ என்ன பெரிய சொத்து, இந்த சொத்து இருந்துட்டு தானே நம்மளை சண்டை சச்சரவாக்கி பிடிச்சி அப்படின்னு எல்லாம் இப்போ ஒன்று கூடக்கூடிய ஒரு நேர அமைப்பு அப்படிங்கிறதும் வருது. அதே மாதிரி யாரெல்லாம் உங்களை ரொம்ப இலக்காரமாக நினச்சிருப்பாங்களோ அவங்க முன்னாடி முன்னுக்கு வருவீங்க. இந்த 7.5 சனி காலகட்டத்தில் பணத்தால் கஷ்டம், தேவையற்ற வம்பு வழக்குகளை சந்திச்சிருப்பீங்க, பொய் வழக்குகள் உங்கள் மேலே போடப்பட்டிருக்கோம். இப்படி பலவிதமான அவமானங்கள். இதனால் பார்த்தீங்கன்னா சொந்த பந்தத்துலேயும் சரி, நட்பு வட்டத்துலேயும் சரி, நமக்கு பெருசாக மட்டு மரியாதையே கிடையாது. நம்ம அப்படியே வண்டியில் போயிட்டு யாரையாவது நண்பன் ஒருத்தன் எத்தாப்பில் வரதை பார்த்தாலும் நம்ம பார்த்தா பணங்கணம் கேட்போமோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் நம்மளை பார்க்காத மாதிரியே போயிடும். அது மாதிரி சொந்த பந்தத்துலேயும் பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் மட்டும் மரியாதை இருக்காது. ஏதோ நேராக நம்மளை எதுவும் பேசினா தப்பாக நினச்சிக்குவாங்கன்னு நம்மளை முன்ன விட்டு பின்ன பேசுவாங்க. இந்த மாதிரி தான் ஓடிக்கிட்டு இருக்கோம். இவங்க எல்லாருமே மூக்கு மேலே விரல வைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறத சனி அமைச்சு கொடுக்க போகிறார். கடனெல்லாம் அடைச்சிட்டு கௌரவத்தோடு நீங்கள் வாழ போகிறீங்க.
3வது வீட்டில் சனி இருக்கும்போது சகோதர சகோதரிகள் உறவுகள் எல்லாம் ஒன்று கூடும். பங்காளிகள் சகிதமாக போய் குலதெய்வ கோயிலுக்கு பல வருட நேர்த்தி கடன் அப்படிங்கிறத செய்வீங்க. அது ஒரு பொங்கல் வைக்கிறதா இருக்கலாம், கிடா வெட்டுறதா இருக்கலாம், இல்லை குலதெய்வ கோயிலுக்கு ஒரு கட்டுமான பணிகள் செய்கிறதா இருக்கலாம். இப்படி பல வருட நேர்த்தி கடன் அப்படிங்கிறதையும் செஞ்சு காட்டுவீங்க. அப்படிங்கிறது மிகப்பெரிய மன சந்தோஷத்தையும் மிகப்பெரிய உற்சாகத்தையும் கொடுக்கும். அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றமும் இல்லை. அதுமாதிரி வேலையில் இருக்கிறவங்க வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறதையும் சனி வாரி கொடுக்குறார். தாராளமாக இப்போ வெளிநாடு பயணம் அப்படிங்கிறத செய்யலாம். ரொம்ப காலமாக வெளிநாடு போகணும்னு நினச்சாங்க, போக முடியலங்கிறவங்களுக்கு இப்போ யாரோ மாமா மச்சான் அண்ணன் தம்பி கூட்டாளி யாரோ ஒருத்தர் விசா எடுத்து கொடுத்து நீ வாடா பார்த்துக்கோ நம்ம இங்கே ஒன்றா வேலை செய்வோம் அப்படிங்கிற மாதிரி உங்களை அழைச்சிப்பாங்க. சொந்த வீடு கட்டியிருக்கலாம், அப்படி இல்லைன்னா இதுக்கு மேலே கட்டலாம். பொதுவாகவே 7.5 சனி 2வது சுற்று வந்திருக்கவங்க கடனோட கடனாக போனாலும் ஒரு சொந்த வீடு அப்படிங்கிறத சனி அமைச்சு கொடுத்துருவாரு. அப்படி இல்லாதவர்களுக்கு கூட இந்த கடைசி 5 மாத காலகட்டத்தில் சொந்த வீட்டுக்கு உண்டான யோகம் அப்படிங்கிறத கொடுத்துருவாரு. ஏற்கனவே நான் சொந்த வீடு கட்டிட்டேன் அப்படின்னா இன்றைக்கி அதை ஒரு மேலே இன்னொரு மாடி எடுத்து கட்டுறேன், இல்லை இன்னொரு வீடு கட்டி வாடகைக்கு விட்றேன், இந்த மாதிரி ஏதாவது ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இந்த 5 மாதத்துக்குள்ளே நிச்சயமாக இருக்குது. கண்டிப்பாக வீடு அப்படிங்கிறத நீங்கள் கட்டக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. அது மாதிரி மனை வாங்கலாம். பிள்ளைகளோட எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு பிள்ளைகள் பேரில் ஒரு பிளாட் வாங்கி வைப்போம். இதெல்லாம் கேட்குறதுக்கே உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். இருக்கிற கடனே இடையில நான் எங்கே பிளாட் வாங்குறது அப்படிங்கிற மாதிரி. அதெல்லாம் போருங்க, 5 மாதத்தில் தானாக நடக்கும். என்ன வேலை செய்கிறீங்களோ அதை தொடர்ந்து இன்னும் தீவிரமாக செஞ்சுக்கிட்டே இருங்க. இது எல்லாத்தையும் சனி பார்த்துக்குவார். இதே காலகட்டத்தில் குருவும் உங்களுக்கு ஆதரவாகவே இருக்கார். அப்படிங்கிறதால பூர்வீக சொத்து எல்லாமே பாக பிரிவினை செய்யப்படும். உங்களோட பாகம் உங்கள் கைக்கு வந்துடும். எந்த விதமான வில்லங்கங்களும் இல்லாமல் சொத்து உங்கள் கைக்கு வந்துடும். அதன் மூலியமாக உங்களுக்கு வருமானம் பண்ணக்கூடிய வாய்ப்பு, இல்லை அதை விற்றுட்டு ஒரு தொழில் பண்ணுறது, இல்லை வெளியில் ஏதாவது இடம் வாங்கி போடுறது, அதில் ஒரு பாகத்தை விற்றுட்டு வீடு கட்டுறது, இப்படி ஏதோ ஒரு அமைப்பு அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்குது. மொத்தத்தில் சொன்னால் சனி பகவானோட வக்ர நிவர்த்தி காலம் அப்படிங்கிறதே உங்களுக்கு 7.5 சனி முடிய போகுது மார்ச் 2025 அப்படிங்கிறத இப்போ காமிச்சிடும். 7 வருஷமாக அவங்கள போட்டு படாத பாடுபடுத்தின சனி இப்போ அதுக்குண்டான பலனையும் வாரி கொடுப்பார். நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா எப்பவும் செய்கிற வேலைகளை விடாமல் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அதே மாதிரி இறை வழிபாடு, தியானம் ரொம்ப ரொம்ப முக்கியம். முக்கியமாக சனி பகவான் 10 ரூபா நமக்கு கொடுக்கும்போது அதில் ஒரு 50 பைசாவாவது எடுத்து யாரோ ஏழை பாலைகளுக்கு ஒரு நல்லது செய்யணும். ஒரு அன்னதானம் பண்ணுறது, ஒரு பள்ளிக்கூடத்துக்கு ஃபீஸ் கட்டுறது, ஒரு ஏழை பிள்ளைகளோட திருமணத்துக்கு உதவி செய்கிறது, 4 பேருக்கு அன்னதானம் பண்ணுறது, இந்த மாதிரி கொஞ்சம் நல்வழியில் பணத்தை செலவு பண்ணுங்கள். 4 பேர் மனசார உங்களை வாழ்த்தக்கூடிய அளவுக்கு அன்னதானம், ஆடை தானம், இல்லை கல்வி தானம், ஏதாவது ஒரு தானம் அப்படிங்கிறத செஞ்சுட்டு வாங்க. பல வருடமாக கஷ்டப்பட்ட மகர ராசிக்காரர்களுக்கு நல்ல காலம் பிறந்துருச்சு. இனிமே நல்லா இருப்பீங்க. வாழ்த்துக்கள். மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.